ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரயில் நியூஸ் சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. இந்தியன் ரயில்வே 2030க்குள் 800 செமி ஹை ஸ்பீட் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளுடன் நவீனமயமாக்கலை துரிதப்படுத்தும் என்றும், கபூர்தலா ரயில் பெட்டியில் உற்பத்தி தாமதம் குறித்து பிரச்சனையை முன்னுரிமை அடிப்படையில் நிவர்த்தி செய்து தருவதாகவும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்வே 2030க்குள் கார்பன் நியூட்ரல் டிரான்ஸ்போர்ட்டாக மாறும் என்றும், உலகின் 5வது பெரிய ரயில் போக்குவரத்து நிறுவனம் 2024 நிதியாண்டில் 75 ரயில் பெட்டிகள் அல்லது 150 சேவைகளை வெளியிட உள்ளது என்றும், ரயில்வேக்கான மொத்த பட்ஜெட் ஆதரவு நிதியாண்டில் 28,174 கோடி ரூபாயில் இருந்து 2024 நிதியாண்டில் 2,40,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது 8 மடங்குக்கும் அதிகமாகும் என்று இந்திய ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றன. இந்திய ரயில்வே கார்பன் நடுநிலை மற்றும் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட போக்குவரத்து முறையாக இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் செயல்படும் என்று அரசாங்கத்தின் மூத்த அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் ரயில்வே நிகர பூஜ்ஜியமாகிவிடும். மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் மேலும் செமி ஹை ஸ்பீட் ரயில்களை அறிமுகப்படுத்தும் என்றார் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர். எதிர்கால தயார் நிலை குறித்து அரசாங்க மாநாட்டில் தெரிவித்தார். நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்கள் பிப்ரவரி 2019 தொடங்கப்பட்டது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட செமி ஹை ஸ்பீட் வந்தே பாரத்தில் 25 ரயில் பெட்டிகள் தற்போது உலகின் மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்கின் பல்வேறு வழித்தடங்களில் 50 சேவைகளை இயக்குகின்றன. நடப்பு நிதியாண்டில் 75 ரயில் பெட்டிகள் அல்லது 150 சேவைகளை வெளியிட ரயில்வே இலக்கு வைத்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் 800க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகளை இயக்க உத்தேசித்துள்ளது. 2013-14 ரூபாய் 53,989 கோடியாக இருந்த நிலையில் 2022-2023 இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 2,03,983 கோடியாக எட்டியிருப்பதாகவும், இது 4 மடங்கு வளர்ச்சியை எட்டியதாகவும், 2013-2014 ரூபாய் 53,989 கோடியாக இருந்த ரயில்வேயின் கோபேக்ஸ் 2023-2024 ரூபாய் 2,60,200 கோடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல் ரயில்வேக்கான மொத்த பட்ஜெட் ஆதரவு 2013-2014 ரூபாய் 28,174 கோடியிலிருந்து 2023-2024 ரூபாய் 2,40,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது 8 மடங்குக்கும் அதிகமாகும். 2014-2023 ஆண்டு சராசரி மதிப்பு ரூபாய் 1,32,781 கோடியாக இருந்து ஒட்டுமொத்தமாக ரூபாய் 11,95,031 கோடி. இது 2009-14 இருந்து சராசரி ஆண்டு மதிப்பு ரூபாய் 45,980 விட 3 மடங்கு அதிகமாகும். கபூர்தலாவில் உள்ள ரயில்வே முதன்மையான ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உற்பத்தி தாமதம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சகத்தின் செயல் இயக்குனர்
விரைவில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதாக கூறினார். நாங்கள் எல்லா இடங்களிலும் இரட்டிப்பு வேகத்தில் வேலை செய்கிறோம். இவற்றில் 25 ரயில் பெட்டிகளுடன் 100 சேவைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் 50 ரயில் பெட்டிகளுடன் மேலும் 100 சேவைகளை தயாரித்து இயக்குவதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். எனவே இது 75 ரயில் பெட்டிகளுடன் 180 சேவைகளாக மாறும் என்று ரயில்வே அமைச்சகத்தின் செயல் இயக்குனர் கூறினார். இது போன்ற ரயில்வே செய்திகளை பற்றி விவரங்கள் அறிய நமது ரயில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.